ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2025 நடந்த குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட பாலிட்டி கொஷின் பார்ட் 2 வீடியோ. அங்கே கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 91வது திருத்த சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது 2003 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்ட திருத்தம் எதை பற்றியது அப்படின்னா, மத்திய அமைச்சரவை இருக்கு இல்லையா, அந்த மத்திய அமைச்சரவையில் பிரதமர் உட்பட அமைச்சர்களோட எண்ணிக்கை லோக்சபாவில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% மேல் அதிகரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் மாநில அமைச்சரவை இருக்கு இல்லையா, அதுலேயுமே அந்த மாதிரி அமைச்சர்களின் எண்ணிக்கை 15% மேல் அதிகரிக்கக்கூடாது. அதை பற்றி சொல்லக்கூடியதான் 91வது சட்ட திருத்தம் 2003 அப்படிங்கிறது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தியா. அமைச்சர்கள் குழுவில் பிரதமர் உட்பட மக்களவை உறுப்பினர்களில் 15 விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 102வது சட்ட திருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 102வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது 2018 பண்ணியிருப்பாங்க. இந்த சட்ட திருத்தம் எதை பற்றியது அப்படின்னா, ஓபிசி இருப்பாங்க இல்லையா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசமைப்பு தகுதி நிலையை வழங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓபிசி கமிஷனுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது எது அப்படின்னா 102வது சட்ட திருத்தம் 2018 தான். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எது அப்படின்னா, ஆர்டிக்கிள் 340 அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பற்றி குறிப்பிடக்கூடியது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 3 அப்படிங்கிறது கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 105வது சட்ட திருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 105வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது 2021 கொண்டு வந்திருப்பாங்க. மாநிலத்தில் யார் பிற்படுத்தப்பட்டவர் என்று பட்டியலிடும் அதிகாரம் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் தான் இருந்துச்சு. இப்போ அதில் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அந்த 105வது சட்ட திருத்தம் 2021 அப்படின்னா, சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினரை கண்டறிந்து குறிப்பிடும் அதிகாரம் மாநில அரசுக்கு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 4 அப்படிங்கிறது கரெக்டு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 106வது திருத்த சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 106வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது 2023 கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னு அந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டம், அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிற அந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அதுபடி மக்களவையிலையும் சரி, மாநில சட்டமன்றத்திலையும் சரி, டெல்லி சட்டமன்றம் இருக்கு இல்லையா, இதில் எல்லாம் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பானது தான் இந்த 106வது சட்ட திருத்தம் 2023 அப்படிங்கிறது. அப்போ ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு செகண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்க 1342 அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான விடையை தேர்வு செய்க கொடுத்துட்டு பின்வரும் வாக்கியங்களில் மாநில அமைச்சர்கள் பற்றிய சரியான கூறுகளை தேர்வு செய். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மாநில அமைச்சர்கள் மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். மாநில அமைச்சர்கள் அப்படிங்கிறது உங்கள் சட்டமன்றத்துக்கு கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, கூட்டாக பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மாநில அமைச்சர்களுக்கு ஆளுநர் அவர்கள் ரகசிய காப்பு மற்றும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். கரெக்டு தான். ஆளுநர் தான் அமைச்சர்களுக்கு ரகசிய காப்பு மற்றும் பதவி பிரமாணம், ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது யார் செஞ்சு வைப்பா அப்படின்னா ஆளுநர் அப்படிங்கிறவர் தான். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மாநில அமைச்சர்களின் செலவினங்கள், சலுகைகள் மற்றும் பிற படிகளை மத்திய பாராளுமன்றமே தீர்மானிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். ஏன்னா மாநில அமைச்சர்களுக்கான செலவினங்கள், சலுகைகள், படிகள் இது எல்லாமே அந்தந்த மாநில சட்டமன்றம் தான் தீர்மானிக்கும், பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தீர்மானிக்காது. அதனால தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். இப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க 1 and 2 ஒன்லி, அதுதான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மக்களவையின் அமைப்பு பற்றி பின்வரும் அறிக்கையை படித்து சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. மக்களவையின் அமைப்பு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எது அப்படின்னா, ஆர்டிக்கிள் 81 அப்படிங்கிறது தான் மக்களவையோட அமைப்பு பற்றி சொல்லும். மக்களவையில் மொத்தம் எத்தனை அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, மொத்தம் 552 அதிகபட்ச உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனால் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நமக்கு அட் ப்ரெசண்ட்டில் 545 பேர் தான் இருக்காங்க. அந்த 545 பேரில் 530 பேர் அப்படிங்கிறவங்க மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளாகவும், 13 பேர் யூனியன் டெரிட்டரியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகளாகவும், 2 ஆங்கிலோ இந்தியர்களும் இருப்பாங்க.
அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பாருங்கள், இது ஒன்றிய ஆட்சி பகுதியில் இருந்து 20 பிரதிநிதிகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. அதாவது யூனியன் டெரிட்டரியில் இருந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து 20க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 13 பேர் இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், இது பிரதமரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தின் 2 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 ஆங்கிலோ இந்தியன்களை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதை பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ண மாட்டார், குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இது மாநிலங்களில் இருந்து 552 பிரதிநிதிகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்த பிரதிநிதிகள் தான் 552க்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கண்டிஷன். மாநிலங்களிலிருந்து 552 பிரதிநிதிகள் அப்படிங்கிறது கிடையாது. அதனால தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங்கு. மொத்தமே 552 பிரதிநிதிகள் தான் இருக்கணும் அதிகபட்சமே அப்படிங்கிறது கண்டிஷன். அதனால தேர்டு ராங்கா. ஃபோர்த்து பாருங்கள், இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக அறிவியலின் சிறப்பு புலமை பெற்ற 12 நபர்களை குடியரசுத் தலைவர் பரிந்துரைப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் அவர் மக்களவைக்கு பரிந்துரை செய்ய மாட்டார், மாநிலங்களவைக்கு தான் பரிந்துரை செய்வார். அதனால ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங்கு. நமக்கு சரியானது அப்படின்னு பார்க்குறப்போ 1 only அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 உள்ளவற்றை சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீதி பேராணையோட நேரடி பொருள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா கேபியஸ் கார்பஸ். ஒரு பர்சனை காணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கொணர்வு நீதி பேராணை போட்டோம் அப்படின்னா 24 மணி நேரத்தில் அவங்கள வந்து ஆஜர்படுத்தணும். அதுக்காக தான் இந்த கேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது போடுவாங்க. இப்போ தவறாக ஒருத்தரை வந்து கைது செய்வதிலிருந்து பாதுகாக்கக்கூடியது தான் இந்த கேபியஸ் கார்பஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 4 அப்படிங்கிறது கரெக்டு. ஆட்கொணர்வு நீதி பேராணையோட நேரடி பொருள் ஒரு நபரை ஆஜர்படுத்துதல் அப்படிங்கிறது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், செயலுணர்த்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது ஒரு செயலை செய்யுமாறு ஆணையிடுவதற்காக போடப்படக்கூடிய ரிட்ஸு தான் செயலுணர்த்தும் நீதி பேராணை. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆணையிடுதல். அப்போ 2க்கு 3 அப்படிங்கிறது கரெக்டு. தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க நெறிமுறை உணர்த்தும் நீதி பேராணை அப்படிங்கிறதோட நேரடி பொருள் அப்படிங்கிறது சான்றளிப்பு அப்படிங்கிறது. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க தகுதி வினவும் நீதி பேராணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு நபர் தவறான தகுதியின் அடிப்படையில் ஒரு வேலையோ வேறு ஏதோ ஒரு விஷயத்துலையோ அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ எந்த தகுதியின் அடிப்படையில் இவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறதுக்காக தான் இந்த தகுதி வினவும் நீதி பேராணை அப்படிங்கிறது. அப்போ எத்தையே தகுதி உரிமை அப்படின்னு கேட்கறதுக்காக. அப்போ ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 அப்படிங்கிறது கரெக்டாக. அப்போ அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்க 4321 அப்படிங்கிறது தான். இந்த நீதி பேராணைகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கும் இருக்குது, உயர்நீதிமன்றத்திற்கும் இருக்குது. உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 32 படி, உயர்நீதிமன்றம் நீதி பேராணைகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 226 படி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பக்கம் அமைப்புகள் இன்னொரு பக்கம் விதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டும் எதில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசு அப்படிங்கிறதுலேருந்து கேட்டிருக்காங்க. மத்திய அரசு அப்படிங்கிறது பார்ட் 5ல் ஆர்டிக்கிள் 52லேருந்து 151 வரைக்கும் வரும். அந்த மத்திய அரசையே 5 அத்தியாயங்களாக பிரிப்பாங்க. எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நிர்வாகம், பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் சட்டம் இயற்றும் அதிகாரம், மத்திய நீதித்துறை, அதுக்கப்புறம் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் சிஏஜி இருக்கார் இல்லையா, இந்த மாதிரி 5 அத்தியாயங்களாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு நிர்வாகம் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 52லேருந்து 78 வரைக்கும் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும். அடுத்து பார்லிமெண்ட் அத்தியாயம் 2 இருக்கு இல்லையா, அது வந்து பாராளுமன்றம் பற்றி சொல்லும். அந்த பாராளுமன்றம் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 79லேருந்து 122 வரைக்கும் சொல்லும். தேர்ட் அத்தியாயம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் சட்டம் இயற்றும் அதிகாரம், அது ஆர்டிக்கிள் 123 அப்படிங்கிறது. 4வது அத்தியாயம் அப்படிங்கிறது மத்திய நீதித்துறை பற்றி சொல்லும், அது ஆர்டிக்கிள் 124லேருந்து 147 வரைக்கும். அத்தியாயம் 5 அப்படிங்கிறது சிஏஜி இருக்கார் இல்லையா, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் பற்றி சொல்லக்கூடியது, அது வந்து ஆர்டிக்கிள் 148லேருந்து 151 வரைக்கும் சொல்லும். அப்போ அதுலேருந்து தான் ஃபஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ பார்லிமெண்ட் பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னா பார்லிமெண்ட்டுங்கிறது 2வது அத்தியாயத்தில் வரும், அது வந்து ஆர்டிக்கிள் 79லேருந்து 122 வரைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஒன்றிய நீதித்துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா,
ஒன்றிய நீதித்துறை அப்படிங்கிறது 4வது அத்தியாயத்துக்கு கீழே வரும். அதில் ஆர்டிக்கிள் 124லேருந்து 147 வரைக்கும் வரும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கு. தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பார்ட் 4க்கு கீழே வரும். ஆர்டிக்கிள் 36லேருந்து 51 வரைக்கும் வரும். அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. நம்ம டிபிஎஸ்பி அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, யூபிஎஸ்சி அண்டு டிஎன்பிஎஸ்சி பற்றி சொல்லக்கூடியது பார்ட் 14 அப்படிங்கிறது. அந்த பார்ட் 14க்கு கீழே எந்த ஆர்டிக்கிள் வரும் அப்படின்னா ஆர்டிக்கிள் 315லேருந்து 323 வரைக்கும் வரும். அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்போ அந்த கொஸ்டினுக்கு சரியான பொருத்தம் அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் டியில் இருக்க 3 மற்றும் 4 சரி அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறையில் சேர்க்கப்படாத அமைப்பு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. உள்ளாட்சி அமைப்பு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எது அப்படின்னா ஆர்டிக்கிள் 243ல் பி இருக்கு இல்லையா, அதுதான் உள்ளாட்சி அமைப்பு பற்றி சொல்லும். அந்த உள்ளாட்சி அமைப்புங்கிறது 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பா 2 அடுக்கு அமைப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 243 பி அப்படிங்கிறது. நமக்கு 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறையில் சேர்க்கப்படாத அமைப்பு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 1957 பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜுக்காக போட்டிருப்பாங்க. அந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது தான் 3 அடுக்கு பஞ்சாயத்து பற்றி நமக்கு சொல்லும். அதே இது 1977 அசோக் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. அசோக் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது 2 அடுக்கு பஞ்சாயத்தை பரிந்துரை செஞ்சுருக்கும். இப்போ நமக்கு 3 அடுக்கு பஞ்சாயத்து பற்றி தான் சொல்லியிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்தில் என்னென்னலாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத், இதுதான் அந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு அப்படிங்கிறது. அந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு முறையில் சேர்க்கப்படாத அமைப்பு எது அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க கிராம சபை அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் சரியானவைகள் எவை அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு யூனியன் பிரதேசத்திற்கான உயர்நீதிமன்றத்தை அமைப்பதற்கான அதிகாரத்தை பாராளுமன்றம் பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. ஆர்டிக்கிள் 241 அப்படிங்கிறது தான் என்ன பண்ணும் அப்படின்னா பாராளுமன்றம் சட்டம் இயற்றுவதன் மூலம் எந்த ஒரு யூனியன் பிரதேசத்திற்கும் ஒரு புதிய உயர்நீதிமன்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க அனைத்து யூனியன் பிரதேசங்களுக்கும் டெல்லிக்கும் தனிய உயர்நீதிமன்றம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. டெல்லிக்குன்னு தனியாக உயர்நீதிமன்றம் இருக்குது. அது எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா 1966 அமைக்கப்பட்டது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங்கு. தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் 1987 முதல் முழு அளவில் மாநிலங்கள் ஆயின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1971 படி மிசோரமும் அருணாச்சல பிரதேசமும் யூனியன் பிரதேசங்களாக இருக்கும். 1987க்கு அப்புறம் தான் அருணாச்சல பிரதேசமும் மிசோரமும் முழு அளவில் மாநிலங்களாக மாறும் அப்படிங்கிறது. அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. நமக்கு சரியானவைகள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஆப்ஷன் டியில் இருக்க 1 and 3 ஒன்லி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தீர்ப்பு வழங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஆக்சுவலாக முகப்புரைக்காக மொத்தம் 3 கேஸ் போட்டிருப்பாங்க. 1960 பெருபாரி யூனியன் வழக்கு அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. அந்த பெருபாரி யூனியன் வழக்கில் என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேசவனந்தா பாரதி வழக்கு 1973 போட்டிருப்பாங்க. அதுபடி முகப்புரை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படிங்கிற தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. மூன்றாவதாக போடப்பட்ட வழக்கு தான் எல்ஐசி ஒருங்கிணைந்த வழக்கு 1995 அப்படிங்கிறது. இதில் என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்போட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பில் முகப்புரை என்பது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தீர்ப்பு வழங்கியத வழக்கு எது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்க எல்ஐசி வழக்கு 1995 அப்படிங்கிறதான். அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான். எக்ஸ்ட்ரா டேட்டா நான் வச்சுக்கோங்க. முகப்புரை அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். முகப்புரை அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தம் செய்யப்பட்டு இருக்குது. எப்போ அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 படி முகப்புரையில் சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி இந்த 3 வார்த்தைகள் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசமைப்பின் டேஸ் பிரிவு தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா ஆர்டிக்கிள் 24 அப்படிங்கிறது. அதாவது நமக்கு அடிப்படை உரிமைகளில் மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. 7வது அடிப்படை உரிமையான சொத்துரிமை அப்படிங்கிறது 44வது சட்ட திருத்தம் 1978 மூலம் இந்திய அரசியலமைப்பிலிருந்து நீக்கி பார்ட் 12 ஆர்டிக்கிள் 307 ஒரு சட்ட உரிமையாக சொத்துரிமையாக மாற்றி வச்சுட்டாங்க. அந்த 6 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு எது அப்படின்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதில் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 24 25 வரைக்கும் வரும். அதில் அந்த ஆர்டிக்கிள் 24 அப்படிங்கிறது தான் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சுரங்கம் உள்ளிட்ட அபாயகரமான வேலைகளில் பயன்படுத்துவதை தடை செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 21A அப்படிங்கிறது 21A அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது 86வது சட்ட திருத்தம் 2003 மூலம் இந்திய அரசியலமைப்பில் இணைச்சிருப்பாங்க. இது 6 முதல் 14 வயதுக்குட்பட்டவர்களுக்கான இலவச கட்டாய கல்வி பற்றி சொல்லும். ஆப்ஷன் சியில் இருக்க ஆர்டிக்கிள் 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லக்கூடியது. எக்ஸ்ட்ரா டேட்டா நான் வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பார்ட் 3ல் ஆர்டிக்கிள் 12 to 35 வந்து சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு வரியை நீக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ நகராட்சிக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920 படி நகராட்சியில் மொத்தம் 11 அட்டவணைகளும் 368 பிரிவுகளும் இருக்குது. அதில் பிரிவு 112 அப்படிங்கிறது தான் ஒரு வரியை நீக்கிறதுக்கோ அல்லது நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் அப்படிங்கிறது. அப்போ அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்க பிரிவு 112 அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் ஏ பாருங்கள். பிரிவு 110 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு புதிய வரியை விதிப்பதற்கு முன்போ இல்லைன்னா நடைமுறையில் இருக்க ஒரு வரியோட விதத்தை மாற்றுவதற்கு முன்போ பொது அறிவிப்பு வெளியிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பிரிவு 110 அப்படிங்கிறது. பிரிவு 111 அப்படிங்கிறது வரி விதிக்க முடிவு செஞ்சதுக்கப்புறம் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். வரி விதிப்புக்கான தீர்மானம் பற்றி சொல்லக்கூடியது பிரிவு 111 அப்படிங்கிறது. பிரிவு 112ங்கிறது வரியை நீக்கவோ அல்லது நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் பற்றி சொல்லக்கூடியது. பிரிவு 113ங்கிறது வரி விலக்கு இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சருங்கிறது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. கொஸ்டின் பாருங்கள். அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது முக்கியமான கொஸ்டின். இது வரைக்கும் 2-3 தடவை கேட்டிருக்காங்க. அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் சட்டம் அப்படிங்கிறது 1989 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. எக்ஸ்ட்ரா டேட்டானா வச்சுக்கோங்க. அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஆணையம் பற்றி குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா ஆர்டிக்கிள் 338 அப்படிங்கிறது தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிக்கிள் 338A அப்படிங்கிறது பழங்குடியினர் ஆணையம் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிக்கிள் 340 அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்டோர்களுக்கான ஆணையம் பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஏங்கிறது 1989. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துட்டு ராஜகோபாலாச்சாரி சட்டமன்ற கீழவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது இந்த கொஸ்டின் வந்து ராஜகோபாலாச்சாரி சட்ட கீழவை உறுப்பினராக இருந்தார், அதனால அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். 1952 இந்திய முழுக்க பொது தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. அதே மாதிரி சென்னை மாகாணத்துக்கும் தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. அப்போதைக்கான சென்னை மாகாணம் அப்படிங்கிறது கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, சென்னை மாகாணம் இது எல்லாமே உள்ளடக்கிய பகுதிகளாக தான் இருக்குது. அப்போது நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் மொத்தம் 375 தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது. 152 காங்கிரஸ் அப்படிங்கிறது வெற்றி பெறுது. காங்கிரஸுக்கு பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற கட்சிகள் கூட கூட்டணி வச்சு நம்ம வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ காமராஜர் போன்ற முக்கிய தலைவர்கள் அப்படிங்கிறவங்க ராஜகோபாலாச்சாரி இருக்கார் இல்லையா, ராஜாஜியை வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அப்போ அவர் வந்து சட்டமன்ற எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போதைய மெட்ராஸ் மாகாண ஆளுநர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து அவரோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி கலை, அறிவியல், இலக்கியம், சமூக சேவை ஆகியவற்றில் சிறந்தவர்களை 1/3 உறுப்பினர்களை சட்ட மேலவை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜாஜி வந்து சட்ட மேலவை உறுப்பினராக வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். அப்போ
நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருத்தர் கூட முதலமைச்சராக பொறுப்பேற்கலாம். ஆனால் 6 மாதத்திற்குள் சட்டப்பேரவை அல்லது சட்டமேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷனில் ராஜாஜியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறாங்க. அவர் 6 மாதத்திற்குள்ளே சட்டமேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுறாரு. அதனால அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. அவர் சட்டமன்ற கீழவை உறுப்பினராக இல்லை, சட்டமேலவை உறுப்பினர் ஆகினதுனால தான் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பாபி மண்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பாபி மண்டல் அப்படிங்கிறது நம்ம மண்டல் கமிஷன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா, அதோட தலைவர் தான் இந்த பாபி மண்டல் அப்படிங்கிறவர். அவர் வந்து பீகாரோட சீஃப் மினிஸ்டராக குறுகிய காலம் இருந்திருப்பார். அவர் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் மொரார்ஜி தேசாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவர் 1952 நடந்த முதல் பொது தேர்தலில் பம்பாய் சட்டமன்ற தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிட்றாரு. அதனால அவரும் மேலவை உறுப்பினராகி அதுக்குனால வந்து அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஆகியிருப்பார். அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க அண்ணாதுரை அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, அறிஞர் அண்ணாதுரை அப்படிங்கிறவர் 1967 நடந்த எலெக்ஷனில் எம்பி 1967 எம்பியாக இருந்திருப்பார். அப்போ எம்பி பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு 1967 நடந்த இடைத்தேர்தலில் வந்து ஜெயிச்சு சட்டப்பேரவை உறுப்பினராகி அதுக்கப்புறம் தான் அவர் என்னவாயிருப்பார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஆயிருப்பார். அப்போது ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங்கு. நமக்கு சரியாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா செகண்டும் தேர்டும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சியில் இருக்க 2 and 3 அப்படிங்கிறது தான் சரியானவை அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.